குறிப்பிட்ட தொண்டு நிறுவனத்திற்கு எதிராக போராட வேண்டாம் என்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக மாணவர்கள் போராட வேண்டும் என்றும் மக்கள் நல கூட்டு இயக்க தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாணவர்களுக்கு மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பில் ஒரு அன்பான வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மாணவர்களின் இந்த போராட்டம் வரவேற்கக்கூடியது, வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம். ஆனால் மாணவர்களின் சக்தி விரயமாகிவிடக்கூடாது. மாணவர்களின் போராட்டம் என்பது அரசியல் புரிதலோடு கூடிய, தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஒரு போராட்டமாக முன்னெடுக்கப்பட வேண்டும், தொடர வேண்டும். போராட்டத்தின் முதன்மை முழக்கமாக குறிப்பிட்ட ஒரு தொண்டு நிறுவனத்தை தடை செய்ய வேண்டும் என்பதாகவே தொடர்ந்து முன்னிறுத்தப்படுகிறது. எங்களுடைய கூட்டு இயக்க அறிக்கையில் மிக தெளிவாக நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இன்றைக்கு உருவாகியிருக்கிற இந்த நெருக்கடியான சூழல்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் பொறுப்பற்ற நடவடிக்கைகள் தான் காரணம் என்று. ஆகவே போராட்டம் என்பது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகத்தான் அமைய வேண்டும். ஒரு தொண்டு நிறுவனம் பொதுநல வழக்கு தொடுத்ததற்காக, அந்த தொண்டு நிறுவனத்தை தடை செய்வதற்காகவே இவ்வளவு பெரிய மாணவர் சக்தி பயன்பட வேண்டும் என்றால் அது விரயமாகிவிடும். ஆகவே இதற்கு பின்னால் வேறு யாரோ மாணவர் சக்தியை சுரண்டுகிறார்களோ, தவறாக பயன்படுத்துகிறார்களோ, திசை திருப்புகிறார்களோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. தொண்டு நிறுவனத்தை தடை செய்ய வேண்டும் என்பது பல கோரிக்கைகளுள் ஒரு கோரிக்கையாக இருக்கட்டும். நடிகர்களையும் நடிகைகளையும் வரவேற்கிற இந்த போராட்ட களம் அரசியல் தலைவர்களை புறந்தள்ளுவது திட்டமிட்ட ஒரு தூண்டுதல் நடவடிக்கையாகத்தான் தெரிகிறது. இது இயல்பாக மாணவர்கள் செய்கிற நடவடிக்கையாக தெரியவில்லை. எனவே மாணவர்கள் தங்களுடைய சக்தியை விரயமாக்காமல் போராட வேண்டும். அது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான போராட்டமாக முன்னெடுக்கப்பட வேண்டும்.